السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين، ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسخر لكم الليل والنهار والشمس والقمر والنجوم مسخرات بأمره إن في ذلك لآيات لقوم يعقلون. صدق الله المولان العظيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் ஈடேற்றம் கண்மணி நாதர் முத்தமனபி தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற நடந்திருக்கின்ற நல்லடியார்களை கூறியிருக்கிறேன். குறிப்பாக இங்கே கூறியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் எப்பொழுதும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் சூரத்துன் நஹல் என்ற ஒரு அற்புதமான திருச்சூறாவுடைய வசனங்களை தினந்தோறும் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரிசையில் நேற்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கி இருக்கக்கூடிய மழையை பற்றி பல்வேறு விஷயங்களை நேற்றைக்கு பார்த்தோம். இப்பொழுது அடுத்த நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசுகின்றான். وَسَخَّرَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ وَالشَّمْسَ وَالْقَمَرَ وَالنُّجُومُ مُسَخَّرَاتٌ بِأَمْرِهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَعْقِلُونَ. இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன. நிச்சயமாக இதிலும் விளங்கும் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இரவு பகலை பற்றி, சூரியன் சந்திரனை பற்றி, அதனைத் தொடர்ந்து நட்சத்திரங்களை பற்றி கிட்டத்தட்ட 5 விஷயங்கள், இரவு பகல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இந்த 5 அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றை வசனத்திலே இதனை சிந்திப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இப்பொழுது கொஞ்சம் இரவையும் பகலையும் நாம் யோசிக்க வேண்டும். இரவனுடைய பகலினுடைய நம்முடைய பார்வையில் ஏதோ சூரியன் வருகின்றது, பகல் நேரத்தை நாம் கழிக்கிறோம், பகல் நேரம் நிறைவடைந்ததும் இரவு நேரம் வருகின்றது, இரவு நேரத்தை கழிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் இரவு பகல் மாறி வருவதில் அத்தாட்சி இருக்கின்றன என்கிறார். யுகவ்விரு லைல அலா நஹார் வ யுகவ்விரு நஹார அலா லைல் யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் என்று பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு பகலை பற்றி பேசுகின்றார். ஆனால் இன்றைக்காவது நாம் யோசித்து இருக்கின்றோமா? அப்படி என்ன அத்தாட்சி இரவு பகல்? காலையில் எந்திரிக்கிறோம், நம்முடைய பணிகளை செய்கின்றோம், இரவு வருகின்றது, நாம் தூங்கி கழிக்கின்றோம். இதனை விட அதில் என்ன அப்படி என்ன அத்தாட்சிகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன? அப்படி என்ன அத்தாட்சிகளை அந்த 2 விஷயங்களும் தன்னகத்தை சுமந்து கொண்டிருக்கின்றன என்பதனை என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரூபிப்பதற்கான மிகப்பெரிய சான்று தெரியுமா? இந்த இரவு பகல். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பூமி எப்படி சூரியனை எதிர்நோக்கி இருக்கின்றது? நாம் நினைப்பது போல மிக நேராக 90 டிகிரியில் பூமி என்பது சூரியனுக்கு நேராக 90 டிகிரி இல்லை, அது கோணலாகத்தான் இருக்கின்றது. நம்ம குளோபல் பார்த்தாலே குளோபல் பட்டை எப்படி காட்டுவாங்க, டைரக்டா இருக்காது. குளோபு பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா, பூமியினுடைய அந்த குளோப் என்று சொல்லுவாங்க. அது வந்துட்டு நேரடியாக இருக்காது, அது இப்படி கோணையாக வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி சுற்றி விடும்போது கோணலாகத்தான் அந்த பூமி இருக்கு, 23 டிகிரியில தான் இருக்கு. அப்ப சூரியனை அந்த பூமியானது இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லை. ஏன்னா பூமி இப்படி இருக்கின்ற சூரியன் இப்படி நேராக இல்லை, பூமி இப்படி கோணலாக இருக்கின்ற. அப்ப இப்படித்தான் சூரியனுடைய வெளிச்சம் பெறக்கூடிய இடங்கள் பகல்களாகவும், சூரியனுடைய வெளிச்சம் படாத இடம் இரவுகளாகவும், இப்படி பூமி தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பூமியில் ஏற்படக்கூடிய அந்த சூரியன் வெளிச்சம் படக்கூடிய இடம் பகல்களாக, சூரிய வெளிச்சம் படாத இடம் இரவுகளாக
சென்று கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவும் பகலும் எவ்வளவு துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அன்புக்குறித்தானவர்களை நாம் யோசிக்க வேண்டும். தொழுகைக்கான வக்து இருக்கு இல்லையா நம்ம கிட்ட. இந்த நேரத்தில் இரவுகள் கூடும், இந்த நேரத்தில் பகல்கள் குறையும். எத்துணை வருடங்கள் நாம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். யோசித்து பாருங்கள். எத்தனை வருடம் அந்த தொழுகைக்கான அந்த வக்து என்பது அது கச்சிதமாக மிகவும் நேர்த்தியாக இந்த காலங்களில் பகல்கள் குறைந்து அது கரெக்டா பகல்கள் குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த நேரத்தில் இரவு நீளும் என்று சொன்னா பொதுவாக அந்த நேரத்தில் இரவு நீண்டு கொண்டே தான். இந்த ஆக்ஷன்ல நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம காணல. இன்று வரைக்குமே எந்த காலங்களில் பகல்கள் நீளுமோ அந்த காலத்தில் பகல்கள் நீண்டு கொண்டுதான் இருக்கு. எந்த காலத்தில் பகல்கள் சுருங்குமோ அந்த காலத்தில் பகல்கள் சுருண்டு கொண்டிருக்கு. சில நேரங்கள் இருக்கின்றது இரவும் பகலும் சரிசமமாக இருக்கு. அப்படி பார்ப்போம் என்று சொன்னால் வருடத்திலே 2 நாட்கள் இரவும் 12 மணி நேரமாக பகலும் 12 மணி நேரமாக செப்டம்பர் 20, 21, 22, மார்ச் 22 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இரவும் பகலும் சரிசமமாக இருக்கு. இரவும் பகலும் சரிசமமாக இருக்கு. அதே நேரத்தில் செப்டம்பர் 22 அந்த 20 தாண்டிடுச்சுன்னு சொன்னா பகல்கள் குறைய ஆரம்பிச்சு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செப்டம்பருடைய கடைசி வாரத்திலிருந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் பகல்கள் என்பது குறைந்து இரவுகள் நீளமாக ஆரம்பிக்கும். மகரிபுடைய வக்தெல்லாம் ரொம்ப லேட்டா, அசருடைய வக்து ரொம்ப நேரமாகும். இப்படி பகல்கள் குறைந்து கொண்டு இரவுகள் நீளமாக இருக்கும். அதே போல டிசம்பரை தாண்டி விட்டோம் என்று சொன்னாங்க. டிசம்பர் மாசத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா இரவு என்பது நீண்டு கொண்டு பகல்கள் குறையும். இப்படி மாறாக இதனுடைய ரியாக்ஷன் என்பது இன்ன வரைக்கும் மிக சரியாக இந்த இரவு பகல் மாறி வருவது என்பது, இரவு நீளமாகும் நேரத்தில் பகல்கள் குறைவது என்பதும் பகல்கள் நீளமாகக்கூடிய நேரத்தில் இரவுகள் குறைவது என்பதும் மிக நேர்த்தியாக இன்று வரைக்கும் அதனுடைய விஷயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் உலகம் காணது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்றான், யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல். நாங்கள் இரவுக்குள் பகலை புகுத்துகின்றோம், பகலுக்குள் இரவை புகுத்துகின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்படி புகுத்துறதுனா என்ன? இரவுக்குள் பகலை புகுத்துவது என்றால் என்ன? பகலுக்குள் இரவை புகுத்துவது என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுகப்பிருல் லைல அலன் நஹார்னு சொல்றான். என்னது? நாங்கள் இரவின்பால் பகலை சுருட்டுகின்றோம், பகலின்பால் இரவை சுருட்டுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்றைக்கு உண்டான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதனை விளக்கும் பொழுது சொல்றாங்க, பகல் என்பது 9 மணி நேரங்கள். பகல் என்பது குறையும் பொழுது யூலிஜுல் லைல ஃபின் நஹார், நாங்கள் இரவை பகலுக்குள்ள புகுத்துறோம்னா என்ன அர்த்தம்னா பகலுடைய நேரங்களை இரவு அதிகமா எடுக்கும். அப்ப என்ன ஆகும்? சராசரியாக பகல் 9 மணி நேரங்களாக இருக்கும் பொழுது இரவு 15 மணி நேரமாகும். இதற்கான விளக்கம் என்ன? பகலில் இருந்து இரவு நேரத்தை எடுக்கிறது. இதுதான் இரவை பகலுக்குள் புகுத்தி விட்டேன் என்பதனுடைய விளக்கம் என்ன? பகலுடைய நேரம் என்பது 9 மணி நேரமாக சுருங்கிறது, இரவுடைய நேரம் என்பது 15 மணி நேரங்களாக பெருகும். அதே போல பகலை நாங்கள் இரவுக்குள் நுழைக்கிறோம்னா என்ன ஆயிரும்? பகல் இதே போல நேரத்தை எடுக்கும். பகல் இதே போல என்னது? இரவிலிருந்து 15 மணி நேரமாகவும் இரவு 9 மணி நேரமாகும். இதுதான் யுகப்பிருல் லைல அலன் நஹார். நாங்கள் பகலை இரவுக்குள் புகுத்துகின்றோம், இரவை பகலுக்குள் புகுத்துகின்றோம். என்ன அர்த்தம்? அந்த புகுத்துவதனுடைய விளக்கம் என்ன? 12 மணி நேரங்களாக இருப்பது இதிலிருந்து இது எடுக்கும். 9 மணி நேரமாக பகல் மாறும், 15 மணி நேரமாக இரவு மாறும். அதே போல சில சமயம் பகல்கள் 15 மணி நேரமாக இருக்கும், இரவு 9 மணி நேரமாக. அப்ப இந்த விஷயம் என்பதும் இன்றளவுக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மாற்ற அதிசயப்படுகின்றார்கள். இது மிகவும் கச்சிதமாக இருக்கு. என்னது? அந்த 24 மணி நேரத்துல ஏற்றுதல் குறைதல் கிடையவே கிடையாது. இது 9ஆக நிறைவடைந்து விட்டால் அது 15 தான். சில நேரத்தில் நான் சொன்னது போல சில மாதங்களில் இதுவும் 12 மணி நேரமாக இருக்கும், அதுவும் 12 மணி நேரமாக இருக்கும். சில சமயம் இப்படி மாற்றலாம். ஆனா அந்த 24 மணி நேரத்துக்கு குறையும் செய்யாத, 24 மணி நேரத்துக்கும் கூடவும் செய்யாது. இன்று வரைக்கும் இந்த விஷயத்தை, இந்த இரவு பகலை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இதனை தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலை பற்றி பேசுகிறார்.
பகல்களில் நம்முடைய வேலைகள், நாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றோம், நம்முடைய பணிகளை நாம் செய்கின்றோம். அதே நேரத்தில் இரவு வந்து விட்டது என்று சொன்னால் நாம் தூங்கிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கேற்றார் போலத்தான் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, மாலை ஆரம்பிக்க மேகங்கள் இருட்டாக நம்முடைய உடல் தயாராக ஆரம்பித்துள்ளோம். உடல்ல இருந்து மூளைக்கு சிக்னல் போய்கிட்டே இருக்கும். என்னது? இரவு ஆரம்பித்து விட்டது, இரவு ஆரம்பித்து விட்டது என்று சிக்னல் போக போக தூக்கத்திற்கான தயாராகக்கூடிய உடல் என்பது மகிழ்ச்சியிலிருந்தே தொடங்கும். தூக்கத்திற்கு உடல்கள் தன்னை தயார் செய்யக்கூடிய, நம்ம தூங்குறது என்பது அதனுடைய ஒரு நேரம் தான். ஆனால் உடலுக்கு ஒரு இயக்கம் இருக்குல்ல, அந்த உடலுடைய இயக்கம் என்பது அந்த கருப்பு நிறமாக மேகங்கள் மாற ஆரம்பித்ததுமே அந்த உடல்கள் சிக்னல் ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிடும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சிக்னல் மூளைகிட்ட இருந்து போய்கிட்டே இருக்கும். இரவு வரும்போது உங்களுடைய வேலைகளால் நிறைவடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தசைகள், ஒவ்வொரு உறுப்புகள் அப்படி ஓய்வெடுக்க துவங்கிடும். கடைசியில் நம்ம மொத்தமா தூங்கும் போது எல்லா உறுப்புகள், சில உறுப்புகளை தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் என்னது, ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் தூங்கிவிடும். இதுக்கான பிளான் எப்பொழுது ஆரம்பிக்குது? இதற்கான பிளானிங் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கிறது? மகிழ்விலிருந்து ஆரம்பிக்கிறது. மேகங்கள் இருட்டு நேரத்தை அடைவதிலிருந்து துவங்குகிறது. அப்ப இருள் என்பது உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஏன் இரவு பகலாக என்ன ஆகும்? அப்படியே ஒளியாக வைத்திருக்கலாம், அப்படி சூரியன் வெளிச்சமாக வைத்திருக்கலாம் என்று சொன்னால் உடல்களுக்கு தூங்குவதற்கும் உடல்கள் அது தனக்கான நிம்மதி எடுத்துக் கொள்வதற்கும் சரியான நிறம் என்பது கருப்பு. கருப்பு எந்த அளவுக்கு, அதாவது அந்த நிறம் எந்த அளவுக்கு இருட்டா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கும். அதனால்தான் இந்த செல்போன்களை இரவில் பார்த்து சொல்லும் பொழுது அந்த இந்த மூளைக்கு தகவல் போயிடும். இனி இரவு வரல, பகலாக இருக்கு என்ற தகவல் போயிடும். அது குழம்பிடும். மூளை என்பது குழம்பிடும். இரவு நேரத்தில் அந்த ஒளியை பார்க்கும் போது இன்னும் இரவு வரவில்லை என்று மூளைக்கு சிக்னல் போனது கொலாப்ஸ் ஆகி என்ன பகலாக இருக்கு என்று சொல்லி தூக்கம் பெறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இருட்டில் நம்ம மொபைலை பார்த்து நம்ம இருந்தோம்னு சொன்னா அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், அது என்ன ஆகும்? மூளைக்கு தவறான சிக்னல் போய் நம்ம தூக்க வரக்கு இன்னும் பகலானா இருக்கு என்ற சிக்னல் மூளைக்கு போயிடும். அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை மிகப்பெரிய ஒரு நிஅமத்திற்குரிய இரவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏற்பாட்டை எப்படி அற்புதமாக செய்கிறான்னு பாருங்க. அந்த இரவை அவன் சூடும் பொழுது வஜஅல்னா லைல லிபாஸா என்று சொல்கிறான். நான் இரவை ஆடையாக ஆக்கியிருக்கின்றேன், இரவை ஆடையாக ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அப்போ இப்படி இந்த இரவனுடைய விஷயத்தையும் கொஞ்சம் இன்றைக்கு யோசித்து பாருங்க. முதலாவது காலம் என்றுதான் சொல்வார். காலம் என்று சொன்னால் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும், அவ்வளவுதான். அந்த சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் வேலை செய்வாங்க. சூரியன் மறைஞ்சது இடத்துக்கு ஒதுக்கிடுவாங்க. விவசாயத்தை மனிதன் கண்டுபிடிப்பதும் பொழுதுகள் இன்றும் முற்பகல், பிற்பகல், வைகல் என்று மனிதன் தெரிவிச்சான். ஆனால் அதற்கு பிறகு நம்ம இந்த லைட்டை கண்டுபிடித்ததுதான் மனிதன் என்பவன் இயற்கையை மீறி நடக்க ஆரம்பிச்சான். இரவு முழுக்க விழிக்கின்றது, இரவு முழுக்க முழிக்கிறது, பகல் தூங்குறது. இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். விளக்குகள் என்றைக்கு இந்த விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்பொழுது மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தான விஷயத்தை மீற ஆரம்பிச்சான். இரவு முழுக்க விழித்திருக்கிறது, பகல் முழுக்க தூங்குவது. இது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடல் அமைப்பு என்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த உடல் என்பது இரவு நேரம் ஆட்டோமேட்டிக்காக பித்தம் என்பது, சூடு என்பது உடலில் தானாக கூட ஆரம்பிக்கும். இரவு நேரத்திலே இந்த இரவு நேரத்தில் சூடு என்பது ரொம்ப, பாடி என்பது உள்ளுக்குள்ள பித்தம் என்பது அதிகமாகும். இந்த விஷயத்தை நடுநிலைமையாக அதனை செய்து முடிக்கணும்னு சொன்னா அந்த தூக்கம் என்பது உடலுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நேரத்தை ஒருவன் முடித்திருக்கும் பொழுது, அவன் ஏற்கனவே அவனுடைய உடம்பு நீட்டா இருக்கு, அதோட அவன் அந்த நேரத்தில் தூங்காம இருக்கும் பொழுது அது அவனுக்கு பல்வேறு நோய்களை வர வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்ப பகல் முழுக்க அந்த உடல் சரியான தட்பவெப்ப நிலையை மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஆனால் இரவு வந்ததும் அந்த உடலினுடைய அந்த பித்தம் அதிகமாக காரணத்தினால் அந்த உடல் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆக ஆரம்பிச்சு. அப்ப அதனை சரியான நிலையில் வைப்பது தூக்கம். அந்த நேரத்தில் வேற ஏதாவது செயல்களை செய்து கொண்டிருந்தால், அந்த இரவை பகலாக நாம் மாற்றிக் கொண்டிருந்தால் அதனை
ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை மிகப்பெரிய அருளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தூக்கத்தை மிகப்பெரிய அருளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் எந்த சாதனை வேண்டுமானாலும் செய்வதற்கு அனுமதி தருவார்கள். ஆனா நான் தூங்காம சாதனை செய்ய போறேன்னு சொன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுடைய அந்த அகாடமி பொறுத்த அளவுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அதனை செய்ய முடியாது, அதனை செய்தால் மோசமான விபரீதங்களை அனுபவிக்கிறது. தூக்கம் இல்லாமல் ஒரு மனிதனால் தன்னுடைய வாழ்க்கை நகர்த்தவே இல்லை. அவன் எப்படி தன்னை கட்டுப்படுத்தினாலும் தூக்கம் என்பது அவனுக்கு வந்தே தான் தீரும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதிக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இரவை நாம் மாற்றி செயல்பட்டோம் என்று சொன்னார். அதனை மீறி செயல்பட்டோம் என்று சொன்னால் அதற்கான விபரீதத்தை அன்புக்குரியவர்களே நாம் தயார்படுத்த, அதனை சந்திக்க நாம் தயாராக வேண்டும். இன்னும் இந்த இரவு நேரத்தில் நாம் தூங்கும் பொழுது உடலுக்குள் என்னென்ன ஆச்சரியங்களாம் நடந்துகிட்டது. சாதாரணமாக நாம் தூங்கும் பொழுது எத்துணை காரியங்களை உடல் செய்கின்றது. நம்முடைய ஐம்புலன்கள் தூங்கிவிடலாம். அந்த காது, நம்முடைய செவி, நம்முடைய கண்கள், இப்படி முக்கியமான 5 புலன்கள் தூங்கிவிடலாம். ஆனால் தூங்கும் பொழுது அந்த உடலுக்குள் என்ன நிகழ்வுகளால் நடக்குது? அன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் ஆற்றல்களால், சக்திகளால் பிரிக்கப்படுது. அதில் உள்ள கழிவுகள் எல்லாம் கழிவுகளாக, அதில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான சக்தியாக, இவ்வளவு வேலையும் இந்த இரவு நாம் தூங்கக்கூடிய அந்த நேரத்திலே உடல்கள் செய்யாது. எல்லாம் தனித்தனியாக பிரிச்சு, எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன ஆற்றல் வேணுமோ அந்த ஆற்றல்களை எல்லாம் தனித்தனியாக பிரிச்சு, என்னென்ன கழிவுகள் எல்லாம் தேவையில்லாத அதையெல்லாம் வெளியாச்சு. இப்படி இந்த நிகழ்வை செய்வதற்கு நம்முடைய உடல் தூங்கணும். நம்முடைய உடல் தூங்கணும். ஆனால் அப்படி தூங்காமல் இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு என்பது தாறுமாறாக நடக்காது. அதனுடைய உடல் என்பது அதனுடைய சரியான இயக்கத்தில் இயங்கும். இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஞாபகத்தை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான நேரத்தை, அதற்கான விஷயத்தை மகிழ்விலிருந்தே தொடங்கி அந்த உடல் முழுமையாக தூங்கிய பிறகு அந்த உடலுக்குள் இத்துணை விஷயங்கள் நடந்துவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஞாபகம். அப்ப இந்த சுன்னத்தை மீறும் பொழுது, இந்த விஷயத்தை மீறும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு நைட் டியூட்டில வேலை செய்யறவங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யறவர்கள் பல்வேறு நோய்களை 30லிருந்து 40க்குள்ள அனுபவிச்சாங்க. அவங்க டயபெட்டிஸ் இருந்து அவங்களுக்கு பல்வேறு நோய்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு முக்காவாசி காரணம் என்னன்னா இரவு நேரத்தில் தூங்காமல், இரவு நேரத்தில் தூங்காமல் இருப்பது இப்படி பல்வேறு விஷயங்களை அனுபவிக்கிறது. அந்த தூக்கத்தை நம்ம மாற்றி, சரி இப்ப நம்ம நினைக்க வேண்டாம், நைட்டு தூக்கத்தை நான் பகல்ல தூங்கும்போது இந்த ரியாக்ஷன் நடந்துருவோம், அது நடக்கவே நடக்கும். இரவுல நான் 6 மணி நேரம் தூங்க வேண்டியது, நான் நைட் டியூட்டிக்கு போயிட்டு பகல்ல 6 மணி நேரம் தூங்கும்போது இந்த ரியாக்ஷனா நடக்குமான்னு நடக்காது. இது இரவில் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பக்குவத்திற்கு ஏற்றாற்படும் இரவில் இந்த உடல் இந்த காரியத்தை செய்யறதுக்காக இரவு வச்சிருக்காங்க. அந்த இரவுடைய தூக்கத்தை வேற எதிர ஈடுகட்டினா நம்மளால முடியாது. அப்ப அன்பு குறித்தானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்திருக்கக்கூடிய இந்த ஞானத்தை பாருங்க. அப்ப இப்படி இவ்வளவு காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த இரவு நம்மளுக்கு கிடைக்கலன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை என்ன? இந்த இரவும் பகலும் இப்படி மாறி கேட்டார் போல, பகல்ல முழுக்க வேலை செய்யணும், இரவுல தூங்கணும். இந்த சரியான ஏற்பாடு உடஞ்சதுன்னு சொன்னா, இரவனுடைய நேரத்தில் பகல், பகலுடைய நேரத்தில் இரவு வந்துச்சுன்னு சொன்னா அன்பு குறித்தானவர்களை பல்வேறு இன்னல்களை நாம் சந்திக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை மிகப்பெரிய அப்ராட்சி, இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்று சொல்கிறார். அடுத்தபடியாக பாருங்கள், வஸக்கர லக்கும் லைல வன்-நஹார் வஷ்-ஷம்ஸ். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை பற்றி பேசுகிறார். சூரியன் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம், மிகப்பெரிய ஒரு சூட்டை தன்னிடையே கொண்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம். சூரிய ஒளி கிட்டத்தட்ட பூமியை அடைவதற்கு 8 நிமிஷம். 8 நிமிஷத்துல சூரியனுடைய ஒளி என்பது பூமியின் மீது பட்டுவிடும். இந்த சூரிய ஒளி என்பது எவ்வளவு விஷயங்களை மாற்றுகின்றது என்று யோசிப்பார். உலகத்தில் உள்ள அனைத்து செடிகளும் அதனுடைய உற்பத்தியை மேற்கொள்வதற்கு சூரிய ஒளி கண்டிப்பா தேவை. சூரிய ஒளி என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செடி கொடிகளும் நாம் எதனை உணவாக நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அத்தனை ரிப்ரொடக்ஷன் நடக்கணும்னு சொன்னா, அதற்குள் உற்பத்தி நடக்கணும்னு சொன்னா சூரிய ஒளி மிகவும் அவசியம். சூரிய ஒளி இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா எந்த செடிகளும்
பூ பூக்கவோ கனி காய்க்கவோ செய்யாது. யூடியூப்ல இஃப் என்ற ஒரு சேனல், அதுக்கு பெயர் இஃப் தான். அந்த இதுல முழுக்க இப்படி நடந்துச்சுன்னா என்ன, இப்படி நடந்துச்சுன்னா என்ன, சூரியன் இல்லாத உலகம் எப்படி, ஆக்சிஜன் இல்லாத உலகம் எப்படி, கடல் நீரை முழுக்க நாம் குடிநீராக மாற்றி என்ன, இப்படி என்னது, இப்படி கேள்விகளை கேட்டு அதனை ஆராய்ச்சி ரீதியாக அது பதில் சொல்வார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒவ்வொரு ஏற்பாட்டையும் எவ்வளவு மிகச்சரியாக அவன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை அன்பு குறித்தவர்களை நாம் வழங்குவோம். அப்ப அப்படி சூரியன் இல்லாத உலகத்தை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் பூமியினுடைய நிலையை கொஞ்சம் யோசிக்கிறோம். பூமி எதற்கு பின்னாடி வீனஸ்க்கு அப்புறம் பூமி, பூமிக்கு அப்புறம் மார்ஸ் இல்லையா? இந்த ரெண்டு கோள்களுக்கு மத்தியில பூமி. இந்த பூமி இருக்கக்கூடிய நிலையும் இந்த சூரியனுக்கு மத்தியில் உள்ள இந்த தொலைவிற்கு, இந்த தொலைவு தான் மனுஷங்க வாழ்றதுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு இடம் பூமி இருக்கிற இடம். இந்த பூமி தன்னுடைய சுற்றத்திலிருந்து கொஞ்சம் மாறி முன்னாடி வந்துட்டா வீனஸை போல கொதிக்க ஆரம்பிச்சு இந்த பூமி. அதே போல இந்த பூமி கொஞ்சம் தடுமாறி பின்னாடி போயிடுச்சுன்னா மார்ஸை போல குளிர்ந்த பூமியா மாறி, பின்னாடி போச்சுன்னா முழுக்க முழுக்க குளிர்ந்த பிரதேசமாக, குளிர்ந்த உலகமாக மாறிடும். முன்னாடி வந்துச்சுன்னா சூட்டின் காரணமாக பொசுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சூரியன் இந்த பூமி மாறிடும். அந்த இரண்டுக்கும் மத்தியில் அந்த பூமி இருக்கு. பின்னாடி போனா மனிதர் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாறிடும், முன்னாடி வந்துச்சுன்னா மனிதர் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாறிடும். அப்ப இதை இரண்டிற்கும் மத்தியில் அந்த பூமியானது குறித்தானவர்கள் எல்லாம் சுப்ஹானஹு மிகப்பெரிய கருத்தை அவன் நாம் வாழ்வதற்கு ஏற்றாறு கூட அந்த இடத்தை ஏற்படுத்தி. அப்ப அந்த சூரிய ஒளி என்பது நமக்கும் மிக முக்கியமான விஷயமாக, நம்முடைய உடல் புத்துணர்வாக இருப்பதற்கு, நம்முடைய உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவதற்கு, வேர்வையாக நம்முடைய உடலை விட்டு வெளியேறுவதற்கு, அதுவும் நமக்கு தேவையான விட்டமின்களை சூரிய ஒளியிலிருந்து பெறுவதற்கு, இப்படி அந்த சூரியனின் மூலமாக பல்வேறு பயன்களை என்று குறித்தானவர்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த சூரியனுடைய இயக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த கன்னியாகுமரி காந்தி மண்டபத்துல என்ன ஆகும் சொன்னா, கரெக்டா அக்டோபர் 2ஆம் தேதி அந்த காந்தியினுடைய சிலைக்கு மேல சூரிய வெளிச்சம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காந்தியினுடைய சிலைக்கு மேல கரெக்டா அக்டோபர் 2ஆம் தேதி அந்த காந்தியினுடைய உருவ சிலைக்கு மேல என்ன அடிக்கும், அந்த சூரிய ஒளிப்படும். அப்ப இது என்ன, இதில் ஏதாவது புனிதத்துவம் இருக்கா, இதில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கா அப்படின்னா, கட்டினவன் யோசிச்சு கட்டியிருக்கான். அப்போ அக்டோபர் 2ஆம் தேதி கரெக்டா நேரத்தில் இருக்குதுன்னா சூரியன் தன்னுடைய வேலை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அக்டோபர் 2ம் அதுன்னு சொன்னா அதனை யோசித்து அவர்கள் கட்டியிருப்பார்களே தவிர அதன் மூலமாக காந்திக்கு எந்த ஒரு புனிதத்துவம், அந்த இடத்துக்கு எந்த ஒரு புனிதத்துவம் கிடையாது. சூரியன் தன்னுடைய விவாதத்தை அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு. அதனால வருஷம் நியூஸ்ல நீங்க பார்க்கலாம், அக்டோபர் 2ஆம் தேதி கரெக்டா சூரியனுடைய வெளிச்சம் காந்தியினுடைய அந்த உருவச்சிலைக்கு மேல போகும். அப்ப இதனை எப்படி நம்ம வளரும், சூரியன் மிக கச்சிதமாக தன்னுடைய வேலையை செஞ்சு, எந்த நேரத்திலும் சூரியன் தன்னுடைய வேலையை விட்டு என்ன பண்ணல, அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டும் அது ஒருபோதும் நகரவே இல்லை. முழுக்க முழுக்க அந்த சூரியனானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதனை அது மிக கச்சிதமாக அந்த சூரியன் செய்து கொண்டிருப்பதை அன்பர்களே நம்மால் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அடுத்த அச்சாட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கமரை பற்றி பேசுகிறார். சந்திரன், சூரியனுக்கு எப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றதோ அதற்கு சற்றும் குறையமல்லாமல் சந்திரன் என்பது அல்லாஹ் நல்லடியார்களே அது பல்வேறு அத்தாட்சிகள் ஒளிந்திருக்கு. நம்ம அதன் சம்பந்தமா ஒன்று கேள்விப்படுது. ஆனா அந்த சூரியனை விடவும் மிக முக்கியமான, பூமிக்கு மிகவும் அவசியமான ஒரு பொருளாக சந்திரன் இருக்கு. ஏதாவது தெரியுமா, சந்திரன் மூலமாக பூமி அனுபவிக்கக்கூடிய பலன்கள் ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சந்திரன் மூலமாக பூமி அனுபவிக்கக்கூடிய, சூரியன் சொன்னா அதனால நம்ம மிச்சம் அடையணும், அதன் மூலமாக செடி கொடிகள் அதனுடைய ப்ரொடக்ஷன் அதை செய்யுது, இப்படியான விஷயங்கள் சந்திரன் மூலமாக அப்படி என்ன படம் நம்மளுக்கு இருக்கு? நாட்கள் அதனை தவிர்த்து உணர்ச்சி, குளிர்ச்சி, அடுத்தது இரவு நேரத்துக்குரிய வெளிச்சம். இப்படி இதனையும் தாண்டி சந்திரத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்கள் பல்வேறு விஷயங்களை சந்திரன் மிக அமைதியாக அல்லாஹ்வுடைய
நிலங்கள் கம்மி, பூமியை விட நிலங்கள் என்பது ரொம்ப கம்மி. பூமியில கடல் தான் ஜாஸ்தி, பூமி என்பது நீரினால் சூழப்பட்டது தான் ஜாஸ்தி. அல்லாஹ் இந்த நிலத்திற்கு சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளவு அவசியமோ கடல்களுக்கு நிலவு என்பது மிகவும் அவசியம். கடல்களுக்கு நிலவு என்பது அவ்வளவு அவசியம். பாருங்க, கொஞ்சோண்டு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய நிலத்திற்கு பிரம்மாண்டமான சூரியன் வேலை செய்கிறது. கடல் என்பது எவ்வளவு பிரம்மாண்டம், சூரியனை கம்பேர் பண்ண நிலவு என்பது ஒண்ணுமே இல்லை. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான கடல்களுக்கு நிலவு என்பது அவசியம். அப்படி என்ன அற்புதமான பணிகளை நிலவு செய்கின்றது. கடல்களில் அலைகள் ஏற்படுவதற்கு நிலவு மிக முக்கியம். கிராவிட்டி புல்லுன்னு சொல்லுவாங்க, கிராவிட்டி புல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது புவியீர்ப்பினுடைய இழுப்பது என்று சொல்லுவார்கள் தமிழ். அந்த மாதிரி கடல் அலைகள் ஏற்படுவதற்கும் நிலவுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு. நிலவு இல்லை என்று சொன்னால் என்ன? நிலவினால் நம்முடைய பயன்கள் என்பது நாட்காட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது, அது குளிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதன் மூலமாக இரவில் நாம் ஒளி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனையும் தாண்டி இந்த நிலவு, இந்த கமர் என்று சொல்லக்கூடியது கடல் அலைகள் ஏற்படுவதற்கும் இந்த கடல் அலைக்கும் சந்திரனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு. நிலவில்லாத உலகத்தை யோசித்தால் கடல் என்பது கொள்ளளவு குறைஞ்சிட்டே போகும். கடல் என்பது மேல விரிவடைவதற்கும் அலைகள் எழுப்பதற்கும் நிலவு முக்கியமான காரணம். அப்படி நிலவில்லாத சூழ்நிலையில் கடல் உள்வாங்க ஆரம்பிச்சு, அதனுடைய தண்ணீர் உள்ள போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்படி கடல்கள் சுருங்கி போய்விடும். யோசித்து பாருங்க, ஏற்பாட இவ்வளவு பிரம்மாண்டமான கடல்களை அவன் என்னது அதனை சமாளிப்பதற்கு, அதனை முக்கியமான ஒரு விஷயமாக ஆக்குவதற்கு நிலவு என்பது ரொம்ப முக்கியமானது. அப்ப கடல் அலைகளுக்கும் நிலவுக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு. நாம் எப்படி நாட்களை நிலவின் மூலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ கடலில் உள்ள சில உயிரினங்களுக்கும் நிலவில் இருந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம முடியுமா யோசிச்சு பார்க்கிறோம். நாம் எப்படி கரைய வச்சு கணக்கிட்டு இருக்கோமோ அப்படி சில உயிரினங்களுக்கும் கடல்களில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் நிலவுடைய கணக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நிலவனுடைய முழு நிலவு ஆரம்பித்துதான் கடலில் உள்ள சில முக்கியமான ஜீவராசிகள், கடலில் உள்ள முக்கியமான ஜீவராசிகள் இனப்பெருக்கம் செய்யும். அது நிலவின் அடிப்படையில் தான் அது செய்யும். நிலவின் அடிப்படையில், நிலவனுடைய கணக்கின் அடிப்படையில் அது முழு நிலவை அடையும் பொழுது கடலில் உள்ள முக்கியமான ஜீவராசிகள் அந்த நாளை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய நாட்களாக அந்த நாட்களை வைத்திருக்கின்றன. உதாரணத்துக்கு நண்டு, இன்னும் சில மீன்கள், இதெல்லாம் குறிப்பாக அந்த பவளம் என்று சொல்கின்றோம். கடல்களில் இருக்கக்கூடிய இந்த பவளத்துக்கும் நிலவுக்கும் நெருக்கமான தொடர்பு. இந்த பவள செடிகள், இந்த பவளம் சார்ந்த விஷயம் என்பது பல ஜீவராசிகளுடைய உணவு, பல சிறு சிறு மீன்களுடைய உணவாக அந்த விஷயம் இருக்கிறது. அப்படி இந்த செடிகளும் வளர்ந்து பெருகுவதற்கு நிலவு என்பது மிக முக்கியமானது. நிலவு என்பது இந்த செடிகள் பல்கி பெறுவதற்கு, பவளம் செடிகள் அந்த பல்கி பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்ண வண்ண மீன்கள் இருக்கக்கூடிய செடிகளை காண்பிக்கலாம். இந்த செடிகள் பல்கி பெறுவது, இந்த செடிகள் தான் பல்வேறு ஜீவராசிகளுடைய வீடு. கடலில் உள்ள பல்வேறு மீன்களுடைய வீடு எதுவாக இருக்கும், அந்த பவள செடிகள் தான் வீடுகளாக. அப்போ இந்த நிலவு இல்லைன்னு சொன்னா அந்த பவள செடிகள் ஃபுல்லா அழிச்சிடும். அந்த பவள செடிகளை நம்பி உள்ள மீன்கள் எல்லாம் அழிச்சிடும். இன்னும் முக்கியமான விஷயமாக சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே, நிலவுக்கும் பூமிக்குமான தொடர்பாக எவ்வளவு பணிகள் நம்மை சுற்றி நடந்திருக்கிறது. நம்முடைய இரவையும் பகலை நம்ம கழிச்சிட்டு இருக்கோம், சூரியனை சந்திரன் அன்றாட பார்த்துட்டு இருக்கோம்னா அதற்கு பிறகு சுபாவத்தான எழுதி காட்டக்கூடிய எத்துணை அர்த்தம். இதற்கு அப்பாற்பட்டு கடலுக்கு நிலவு ஆற்றக்கூடிய மங்கையும் மீறி நிலவு ஒரு அற்புதமான பணியை செய்யும். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், பூமி என்பது இப்படிதான் நின்று ஒரு கோணலா 23 டிகிரில தான் பூமி நிற்கிறது. அது ஸ்ட்ரெயிட்டா நிற்கிறது, கோணையாக நிற்கிறது. இப்படி கோணையாக பூமி நிற்பதற்கு நிலவு தான் காரணம் சொல்றாங்க. நிலவனுடைய அந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாக தான் பூமி இப்படி கோணலா நிற்கிறது. சரி, அதுல என்ன இருக்கு, இப்படி பூமி கோணலா நின்றா என்ன ஆகுது, அதுக்கும் நிலவுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த ஈர்ப்பில் இருந்து அந்த நிலவு நகர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன். இந்த ஈர்ப்பில் இருந்த பூமி நகர்ந்துச்சுன்னா ஒரு பக்கம் முழுக்க குளிர்ச்சியான இடமா மாறிடும், ஒரு பக்கம் முழுக்க சூடான பகுதியாக மாறிடும். அதாவது இதுக்கு இரவுகளாக பகல் பகல். இப்படி அந்த இடம் நெருப்பாலே நாசமா போகும், இந்த இடம் குளிர்ச்சியாவே நாசம். யோசித்து பாருங்கள், பூமியை விட எவ்வளவு சின்ன கிரகணம் நிலவு. ஆனால் அந்த நிலவு
பூமி நேர்த்தியாக நிற்பதற்கு அந்த நிலவு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியுடைய கருத்து என்ன, அந்த நிலவுடைய அந்த பூமிக்கும் அந்த நிலவுக்கான ஈர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறாங்க. நிலவுக்கும் பூமிக்கான அந்த ஈர்ப்பு என்பது குறைந்து கொண்டே செல்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கியாமத் நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சொல்றாரு. அப்ப இந்த பூமிக்கும் அந்த நிலவுக்கான அந்த உறவு துண்டிக்கப்படும் பொழுது பூமி அழிவுக்கு தயார். அப்ப அந்த பூமிக்கு நடுநிலைமையான சூடு கொள்வதற்கும் அந்த பூமிக்கு நடுநிலைமையான குளிர் கொள்வதற்கும் நிலவு மிக முக்கியமான காரணம். அப்ப தன்னை விட பிரம்மாண்டமான ஒரு கிரகணத்தை, அதில் உள்ள கிரகணம் அந்த வாழக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை செஞ்சிருக்கு நிலவு செய்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், சந்திரனை பார்த்து நாம் பல்வேறு நோக்கங்களை ரசிக்கிறோம். ஆனா நமக்காக அந்த அடியான் எவ்வளவு உழைச்சிட்டு இருப்பாரு. நாம் சாந்தமாக, நாம் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ்வதற்கு நிலவினுடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்ப நிலவை பொறுத்தவர்களுக்கு வெளிச்சத்தோடு நிற்கவில்லை, அது மாறக்கூடிய நாட்காட்டியோடு தன்னை நிறுத்திக் கொள்ளவில்லை, இரவில் ஏற்படுத்தக்கூடிய குளிர்ச்சியோடு அந்த நிலவு வைக்கவில்லை, அதனை தாண்டி பல்வேறு பணிகளை நிலவு செய்யும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவையும் இந்த பகலையும் இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக நான் வசப்படுத்தி கொடுத்துட்டேன்னு சொல்றேன். உங்களுக்காகவே நான் அதனை வசப்படுத்தி கொடுத்தேன். உங்களுக்காகவே சதா அந்த நிலவும் அந்த சூரியனும் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒருபோதும் அந்த சூரியனும் சந்திரன் என்ன ஆகாது, பின்வாங்கவே பின்வாங்க. இறைவனுடைய கட்டளையை அது மிக நேர்த்தியாக நிறைவேற்றிக் கொண்டே. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்சத்திரத்தை பற்றி பேசுகின்றார். இன்ஷாஅல்லாஹ் அதற்கு பிறகு ஒரு ஆயத் தனியாக நட்சத்திரத்தை பற்றி வருகின்றது. அந்த நேரத்தில் நட்சத்திரத்தை பற்றி இன்ஷாஅல்லாஹ் நாம் மிக விலாவரியாக நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், சிந்திப்பவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றது. எவ்வளவு பெரிய அத்தாட்சி, எவ்வளவு பெரிய அத்தாட்சியாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை, அவனுடைய ஜபரியத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த இபாதுகள் மிக பிரம்மாண்டமாக அன்புக்குறித்தானவர்களை உழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவருடைய குதிரத்தை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதனை விளங்கக்கூடியவன் தான் ஆற்றல். இதனை விளங்கி இறைவனை அறியாதவன் வடிகட்டு விட்டார். இதன் மூலமாக இறைவனை அறிந்து கொள்பவன், இறைவனுடைய ஆச்சரியம், அவனுடைய மகிமையும் அவனுடைய மேன்மையும் விளங்கக்கூடியவன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆக்கில். அதனால் தான் இந்த ஆயத்தை சொல்லுகின்றது, ஆக்கில்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு, யார் இறைவனை இதன் மூலமாக கண்டுகொள்கின்றார்களோ அவர்களுக்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்கின்றார். அடுத்ததாக பாருங்கள், வமா தரலக்கும் ஃபில் அர்தி முக்தலிஃபன் அல்வான் இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லிகௌமி யதக்கரூன். அடுத்த ஒரு அத்தாட்சியை பற்றி பேசுகின்றார், நிறங்களை பற்றி. என்னது, இன்னும் பூமியில் உங்களுக்காக நான் படைத்திருப்பவை அதன் நிறங்கள் மாறுபட்டவைகளாக இருக்கின்றன. நிச்சயமாக இதில் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நன்றியுடன் படிப்பேன் என்ற கூட்டத்தாருக்கு அத்தாட்சிகள் உண்டு. நிறங்களை நான் அத்தாட்சி சொல்றேன். கலர்ஸ் நம்ம உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறத்தில் ஆடை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இந்த நிறங்கள் என்பது அங்கு குறித்தானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பிரம்மாண்டமான அத்தாட்சி சொல்றார். அல்லாஹ் குர்ஆன்ல அத்தாட்சியை சொல்லிட்டு அதற்கு பிறகு பல்வேறு ரகசியங்கள், பல்வேறு ஞானங்கள் அதில் ஒளிந்திருக்கு. நிறங்கள் என்ன, அது சாதாரண விஷயம், பல வர்ணங்கள் இருக்கின்றது. அதில் என்ன விஷயம் என்று கேட்டால், ஆனால் அன்று குறித்த அவர்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளித்து வைத்திருக்கிறார். அடிப்படையில் நிறம் என்பது 3 தான். அடிப்படையில் நிறம் என்பது 3 சிவப்பு, மஞ்சள், நீலம். இது 3 தான் அசல் நிறம். இது 3 நிறங்கள் தான் அசல் நிறங்கள். பாக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நிறங்களும் இந்த 3 நிறங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட கலவை. உதாரணத்திற்கு சிவப்பும் மஞ்சளையும் கலந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற நிறம் தான் ஆரஞ்சு. அதே போல மஞ்சளையும் நீலத்தையும் கலந்து நமக்கு கிடைக்கிறது பச்சை. அதே போல நீலத்தையும் சிவப்பையும் கலந்து நமக்கு கிடைக்கிறது கருநீலம். இப்படி மிக்ஸ் செய்து 50,000 நிறங்களை கண்டுபிடிக்கிறார். எத்தனை நிறங்கள்? 50,000 நிறங்கள். 50,000 நிறங்கள் இருக்க யதார்த்தத்தில் இன்றைக்கு. ஆனா அந்த 50,000 நிறங்களுக்கு அடிப்படை நிறம் 3. எந்த ஒரு கலவையும் சந்திக்காமல் சுயமாக இருக்கக்கூடிய 3 நிறம் என்னதான்? சிவப்பு,
மஞ்சள் நிறம். பாக்கி உள்ள எல்லா நிறங்களுமே நம்ம பார்க்கக்கூடிய பச்சையாக இருக்கட்டும், நாம பார்க்கக்கூடிய மற்ற ஆரஞ்சு நிறமாக இருக்கட்டும், அனைத்து நிறங்களும் கலவை. அப்ப இப்படி கலவை செய்து கிட்டத்தட்ட எத்தனாயிரம் இருக்கிறோம்? 50,000 நிறங்கள் இருக்கின்றன. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் 50,000 நிறங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த நிறங்களை வைத்து பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஆய்வு நிறங்கள் குணங்களை நிர்ணயிக்கிறதா. ஒருத்தன் எந்த நிறத்தை ஆசைப்படுகின்றானோ, எந்த நிறத்தை அவன் விரும்புகின்றானோ அதனை பொறுத்து அவருடைய குணங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் உண்மை என்று சொல்கின்றனர். அவன் விரும்பக்கூடிய நிறத்திற்கும் அவனுடைய குணத்திற்கும் சம்பந்தம். அவன் விரும்பக்கூடிய நிறத்திற்கும் அவனுடைய குணத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு. உதாரணத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பச்சை நிறம், கிரீன் கலர் என்பது அந்த நிறத்தை விரும்பக்கூடியவர்கள் மிகவும் ஆற்றல் உடையவர்களாக இருக்கும். பச்சை நிறம் பொதுவாகவே சோகங்களை கடைத்து சந்தோஷத்தை, நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்வை, நமக்குள்ள ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறமாக இருக்கிறது. அதனால்தான் மருத்துவமனைகளிலே டாக்டர்கள் போன்ற நர்சுகள் போன்றவர்கள் மேக்சிமம் பச்சை உடைய அணிவாங்க அவங்களுடைய பேஷண்ட்களுடைய பெட்டு. அப்ப இதற்கான ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பச்சை நிறம் என்பது குதூகலத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த நிறத்தை விரும்பக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அதற்கு சுபாசனுடைய சில ஹதீசுகளையும் நம்மால் மேற்கோள் காட்ட வேண்டும். அவர்கள் பிடித்தமான ஆடையாக இப்ரா என்ற ஆடை இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த இப்ராவுடைய ஆடையுடைய நிறத்தை பார்த்தோம்னு சொன்னா பச்சை நிற ஆடையாக. இந்த ஆடை என்பது வெண்மை நிறத்தையும் ஆசைப்பட்டிருக்கின்றார். வெண்மை நிறத்திலும் பல்வேறு ஆச்சரியங்களை சொல்றாங்க. நாம் அணியக்கூடியது விரும்பிய ஆடை வெண்மை நிற ஆடை இருந்தது. இந்த ஆடை அபஷாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த இப்ராஹிம் ஆடை ரொம்ப விரும்பினாங்க. எந்த அளவுக்கு அந்த உலகம் சொன்ன விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்ல? ஒரு சஹாபி நல்லா இருக்கும் சொல்லுவாங்க, அப்படி கொடுத்துருவோம். அவ்வளவு ரசூலா பிடிச்சு போட்ட ஆடை. அந்த ஆடையுடைய நிறம் என்னன்னு சொன்னால் பச்சை நிறம் என்று சொல்லிவிட்டாங்க. அப்ப நிறத்தை வைக்கின்றதற்கு பல்வேறு மனிதனுடைய குணங்கள், மனிதனுடைய சிந்தனைகள் இந்த நிறத்தை பொறுத்து நம்ம கவனிக்க முடியும். கொஞ்சம் நார்மலா ஒரு சிம்பிளான கலர் போட்டிருந்தா அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய தோணி, அவங்களுடைய கேரக்டரும் கொஞ்சம் நடுநிலைமையா இருக்கும். இழுத்து அடிக்கிற மாதிரி கலர் போட்டிருக்காங்க. நல்ல நல்ல என்னது கண்ணை பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும். அவன் அந்த நபர்களை பார்த்தாலே ஒரு குளறுபடி மாதிரி இருக்கு அவனுடைய பேச்சு. அப்ப நிறங்கள் என்பது குணத்தை என்னாக்கும், அது நிரூபிக்கும் என்று பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. 1976 நார்வேல ஒரு ஆராய்ச்சி நடந்தது. என்ன ஆராய்ச்சி? ஒரு சோதனை கூடத்துல ஏற்படுத்தி சிவப்பு நிறத்துல முழுக்க பெயிண்ட் அடிச்சு, அதே மாதிரி இன்னொரு அறையில முழுக்க நீல நிறையில பெயிண்ட் அடிச்சு. ஆனா இந்த ரெண்டு ரூம்லையும் ஒரே வெப்பநிலை தான். ஆனா என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீல நிற அறையில் இருந்தவர்கள் குளிர்ச்சியாக உணர்றாங்க. அதே நேரத்தில் சிவப்பு அறையில் இருந்தவங்க வெப்பமாக உணர்றாங்க. அப்ப நிறங்கள் நமக்கான சிந்தனைகளும் நமக்கான அந்த சுற்றுச்சூழல், அந்த சூழலத்தையும் அந்த நிறங்கள் என்பது நிர்ணயிக்கின்றதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மற்றொரு ஆச்சரியமான ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. என்ன ஆராய்ச்சினா, ஒரு 2 கூட்டம் அவங்ககிட்ட வாட்ச் கொடுக்கிறாங்க, அவங்க கிட்ட கடிகாரத்தை கொடுக்காம 2 அறைகளுக்குள் நுழையிறாங்க. ஒரு அறை முழுக்க சிவப்பு நிறத்தை உடைய அறை, மற்றொரு அறை முழுக்க பச்சை நிற அறை. அப்ப நீங்க உள்ளுக்குள்ள இருங்கப்பா, உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் இருக்கு, அதை யாரும் வாட்ச கையில் எடுத்துட்டு போவாங்க. அப்ப சரியாக 1 மணி நேரத்துல அவங்க அந்த 2 கூட்டத்தையும் அறையில் இருக்க வைக்கிறாங்க. அறையில் இருக்க வைத்த பிறகு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த 2 அறைகள், சிவப்பு அறையில் இருந்தவர்களையும் பச்சை அறையில் இருந்தவர்களையும் வெளியே வர சொல்றாங்க. பச்சை அறையில் இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1/2 மணி நேரம் தான் ஆச்சு நாங்க உள்ள போய், அவங்களோட கணக்கீடு இருக்கும்ல, அப்ப நாங்க உள்ளே நுழைந்த 1/2 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் சிவப்பு அறையில் இருந்தவர்கள் வெளியே சொல்றாங்க, 2 மணி நேரம் ஆச்சா இல்லை உள்ளுக்குள்ள நாங்க போய். அப்போ நிறங்கள் என்பது சிந்தனையிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் பெற்றது என்று அன்பு குறித்தார்கள். இதன் மூலம் பல்வேறு ஆராய்ச்சி, நிறங்களை மையப்படுத்தி பல்வேறு ஆராய்ச்சி, அவனுடைய குணங்கள், அவன் விரும்பக்கூடிய நிறம், அதே போல நாம் அணியக்கூடிய ஆடையில் இருக்கக்கூடிய நிறங்கள்,
இந்த நிறங்களின் அடிப்படையில் அமையக்கூடிய குணங்கள் என்று அன்பு குறித்தானவர்கள் பல்வேறு விஷயங்களை நிறங்கள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை மிகப்பெரிய அத்தாட்சியம். இந்த நிறங்களை வைத்து நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய நிறங்களை யோசிப்பார், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறங்களை யோசிப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம். அந்த நிறத்தை விரும்பியவனுக்கு ஒரு குணம்னு சொன்னா ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு குணம். அதனை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், சிவப்பு நிறம் என்பது மிகவும் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய, இந்த சிவப்பு நிறத்தை விரும்பக்கூடியவர்கள் மிகவும் தீவிர போக்குடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நீல நிறத்தை விரும்பக்கூடியவர்கள் நிதானத்தோடு இருக்கிறார்கள் சொல்றாங்க. வெண்மை நிறத்தை விரும்பக்கூடியவர்கள் அமைதி. அதனால வயசான பார்த்தோம்னு சொன்னா வெள்ளையவர்கள் தானா கலர் கலரா போட மாட்டாங்க, வெள்ளைக்கு தங்களை மாற்றிக் கொள்வார்கள். அப்ப இப்படி அன்பு குறித்தாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பல்வேறு அத்தாட்சிகளை தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவும் பகலும், அவனுடைய சூரியனும் சந்திரனும், அவன் படைத்த நிறங்களும் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வது போல வமா யஅகிலுனா இல்லா அலிமுன், இதை யார் விளங்கும்? அதுதான் இங்கே கேள்வி. இதன் மூலமாக நாம் யாரை அறிந்து கொள்ள போகிறோம்? இது ஏதோ நம்மை ஆச்சரியப்படுத்துவதற்காகவும் நாம் இதன் மூலமாக பல விஷயங்களை தெரிவதற்காகவும் நாம் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் நாம் விளக்கத்தை தெரிந்து கொண்டிருப்பதில்லை. இதன் மூலமாக நாம் ரப்பை அறிவதற்கு முயற்சி செய்வோம். அவனுடைய ஆற்றல், அவனுடைய மகிமை, அவன் செய்த ஒவ்வொரு படைப்பிற்கும் இருந்திருக்கக்கூடிய ஆச்சரியங்களை விளங்காத ஒரு அரைகுறை அறிவாளியாக என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை ஒரு முட்டாள் போல நடத்தி கொண்டிருக்கின்ற ஏழாமையுடைய கல்வி ஒவ்வொரு அத்தாட்சிகள் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை ஒருவன் எந்த அளவுக்கு நெருங்குவான், எதன் அடிப்படையில் நெருங்குவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு விளங்குறானோ அவ்வளவு அல்லாஹ் விளங்குவான். அதனால்தான் உலமாக்கள் என்ன சொல்வார்கள், தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லாஹ். இறைவனுடைய உள்ளமையை பற்றி நீங்க சிந்திக்காதீங்க, இறைவனுடைய கல்வியை யோசிங்க, அதில் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள், அதில் உங்களுடைய எண்ணம் அனைத்தையும் அதன் விஷயத்தில் செலுத்துங்கள். அதன் மூலமாக இந்த வார்த்தை இருக்கே ரப்பனா மஹலக்த ஹாதா பாத்திலா என்ற இந்த வார்த்தை உங்களுடைய அடிமன ஆழத்திலிருந்து வரும். ஆமா யா அல்லாஹ், நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தை நீ வீணாக படைக்கவே இல்லை, அதனை ஆற்றலையும் மேன்மையும் விளங்கக்கூடிய விஷயத்தில் எனக்கு வேண்டுமானால் பல பலவீனங்கள் இருக்கலாம், என்கிட்ட பல அறியாமல் இருக்கலாம், அதனை முழுமையாக விளங்க தெரியாத முட்டாளாக நாம் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மகிமையும் உன்னுடைய மேன்மையும் உன்னுடைய ஜலாலியத்தும் உன்னுடைய கிபிரியத்தும் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அனைத்திற்கும் மேலானது என்று இறைவனிடம் நாம் மனதார சாட்சி பகர்வதற்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பேசுகிறாரே தவிர இது அறிவியல் உண்மையாக விட்டது, அறிவியல் சொல்லலாம் குர்ஆனில் இருக்குது என்று வாதம் செய்வதற்கல்ல. இதன் மூலமாக இறைவனை யோசித்து இறைவனுடைய ஆற்றலை விளங்கி அதனை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நமக்கு ஏதோ தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பற்றி அந்த ஆய்வு செய்யணும். நமக்கு அந்த பொருளுக்கு சம்பந்தமே அந்த பொருளை பற்றி இறைவன் எந்த இடத்திலும் ஆய்வு செய்யும். நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பொருள், அன்றாட வாழ்க்கையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் அன்பு குறித்தார் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை யோசிக்க சொல்கின்றான், சிந்திக்க சொல்கின்றான், அவருடைய மேன்மையை விளங்க சொல்கின்றான், அவருடைய ஜலாலியத்தை விளங்க சொல்கின்றான். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைவதற்கு, அவருடைய மேன்மையை விளங்குவதற்கு இன்னும் இந்த ஆயத்துக்களை ஓதும் பொழுது நம்முடைய சிந்தனையில் அவருடைய மேன்மையை நாம் யோசிப்பதற்கான ஒரு தூண்டுகோலாகத்தான் நம்மளுக்கு காணவர்கள் இந்த விஷயத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை கேட்டோம் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் அவருடைய ஆற்றலை, அவருடைய மகிமையும் அவருடைய மேன்மையும் விளக்கக்கூடிய சந்தர்ப்பம்